வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. Two stars, each one solar mass. Our two star உடைய mass 2 × 10⁻30, 2 × 10⁻30 kg are approaching each other. Fahrenheit-on position. அப்ப இங்க ஒரு ஸ்டார் இருக்கு, இங்க ஒரு ஸ்டார் இருக்கு. Approaching each other Fahrenheit-on position. மோத போகுது. When they are distance, ரெண்டு கிலோமீட்டர் distance r னு வச்சுக்கலாமா? Initial distance 10⁻9 kilometer. Okay, their speed are initially புரிஞ்சுக்கணும் தான் முக்கியம். அது அந்த 10⁻9ல இருக்கப்ப அதோட ஸ்பீட் நெக்லிஜிபிள் தான். லெஸ் ஸ்டார்ட் ஆதப்பதான். the initial velocity 0 மாதிரி ஸ்டார்ட் பண்ணும். the speed which they collide. இப்போ ரெண்டு collide ஆகறப்போ kinetic energy is half mv squared. இன்னொரு kinetic energy half mv squared, but total kinetic energy is 2 into half mv squared. அப்ப this is the total kinetic energy. Initially they were away. அதோடைய பொட்டன்ஷியல் அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இனிஷியல் வச்சுக்கலாமா? இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? மைனஸ் ஜி இன்டு 2m, m இன்டு m தானே, பை ஆர். இது ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாமா? இனிஷியலி ஸ்மால் ஆர். இப்போ பக்கத்துல வந்த பிறகு what will be the final potential energy? Potential energy final will be minus g into 2m by 2 capital R சொல்லிடலாம். What is capital R stands for? Radius of the east star. அப்போ R என்றது 10⁻4 கிலோமீட்டர். என்ன கேட்டிருக்கு? எந்த வெலாசிட்டில ரெண்டு மோதும்? என்ன क्वेश्चन? ரெண்டு மோதுற வெலாசிட்டி. அப்போ எது எதுக்கு ஈக்குவல்? நல்ல யோசிச்சு. இனிஷியல் எனர்ஜின்றது இதானே. இனிஷியலா அதுல என்ன எனர்ஜி மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ மைனஸ் ஜி இன்டு 2m by r, அதான் மொத்த டிஸ்டன்ஸ், will be equal to what is the final kinetic energy? mv squared. that to cancel ஆயிடுச்சு. மைனஸ் g into 2m by 2r. ஏதாவது டவுட் இருந்தா கேளு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? வெலாசிட்டி தான் நீ வெளியேடு. Are you clear about this? இந்த m எல்லாரும் காமனா இருக்கா? m கேன்சல் பண்ணிடலாமா? நீ v தானே வெளியே எடுக்கணும். v வெளியே எடுத்து v squared will be equal to minus g 2g by small r. இது பிளஸ் ஆயிருமாடா? பிளஸ் வருவோம். 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? g by r டா, g by capital R. எல்லா டேட்டா நம்மகிட்ட இருக்கு. v squared will be equal to gn கூட வெளியே எடுத்துரு, மைனஸ் 2 by r பிளஸ் 1 by r. எல்லா டேட்டா நம்மகிட்ட இருக்காடா? என்னென்ன டேட்டா இருக்கு சொல்லு சார். g வேல்யூ தெரியும். what is the value? 6. இதை வேணா ஒரு நம்பர் ஆக்கிட்டு அதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணுவோமா? இன்னொரு என்ன வரும்? r r by 2r. அத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதான். 2r minus 2r plus small r into g. இத ரூட் எடுக்க வேண்டியதான். Are you clear about this? எல்லா டேட்டா இருக்கா? v will be root of g 6.6 into 10⁻⁻ minus 11 into minus 2 into capital R எவ்வளவு? 10⁻4. நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர்லயே கொடுத்தலாமா? ஹவர்ல வருமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஹவர்ல வராது. ஏன் வராது? டைம் வரவே இல்ல. ஜி கிராவிடேஷன் எஸ்ஐ யூனிட்ல வச்சிருக்க. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? நீ ரெண்டையுமே மீட்டரா மாத்தி ஆகணும். இது என்னடா? 10⁻12 மீட்டர். இது எவ்வளவு? 10⁻7 மீட்டர். அப்ப 2 into 10⁻7 plus 10⁻12 by 10⁻7 into 10⁻12.
போட்டு கால்குலேட் பண்ணேன்னா ரூட்டுக்குள்ள இருக்கு ரூட்டட் the answer will be 2.6 into நல்லா சால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் into 10 to the power of 6 meter per second is the answer. Mathematically you should be strong. ஒர்க் அவுட் பண்ண பழகிக்கோ. ரொம்ப பெரிய சம் கேட்கறது இல்ல, சால்வபிள் நம்பரா தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க வேண்டியதான். புரியுதா பாரு, முதல்ல அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கு. தே கொலைட் பண்றப்போ அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கு, ரிமைனிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதான் இந்த ஃபார்முலா. அப்போ முதல்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி, கொலைட் ஆறப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜி, half mv squared plus half mv squared டோட்டல் கைனடிக் எனர்ஜி. அதான் இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ரெண்டு கேடலுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி g into m divided by ரெண்டு கேடலுக்கு டிஸ்டன்ஸ் 2r, அதனால 2r. கிளியரா